செய்திகளில் தொடர்பு முதன்மை செய்திகளை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு தெலுங்குவில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி திரைப்படம் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது அமேசான் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ளது. திடீரென்று பகவந்த் கேசரி திரைப்படம் ட்ரெண்டாக என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான முக்கியமான பங்கை இந்த அரசு மீண்டும் மீண்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் விஜய் சேதுபதி பாராட்டியுள்ளார். AI வளர்ச்சி பாய்ச்சலாக உள்ள காலச்சூழலில் அரசு வழங்கியிருக்கும் லேப்டாப்பை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நடிகர் கார்த்தி அறிவுறுத்தியுள்ளார். கல்வியையும் அறிவையுமே மூலதனமாக திராவிட மாடல் அரசு நம்புவதாக நடிகர் மணிகண்டன் புகழாரம் சூட்டியுள்ளார். தங்கம் விலை ஒரே நாளில் 1280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புதிய ஆண்டு தொடங்கிய பிறகு 4 நாட்களில் மட்டுமே தங்கம் சவரனுக்கு 2,560 ரூபாய் அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு தெலுங்குவில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பகவந்த் கேசரி திரைப்படம் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது அமேசான் OTT தளத்தில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தில் உள்ளது. திடீரென்று பகவந்த் கேசரி திரைப்படம் ட்ரெண்டாக என்ன காரணம்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். பேன் இந்தியா ஸ்டாரான யஷின் தாய் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறி சுற்றுச்சுவர் கட்டி ஆக்கிரமிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடிகரை சுற்றி வரும் சர்ச்சையின் பின்னணி என்ன? பஞ்சாபில் திருமண விழாவின் போது ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கு தப்பியவர் 3வது முறை பஞ்சாபில் திருமண விழாவின் போது ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகி துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலைக்கு சமூக வலைதளத்தில் பொறுப்பேற்று ஒரு ரவுடி கேங் பதிவிட்டிருக்கிறது. 2 முறை உயிர் தப்பியவர் 3வது முறை கொல்லப்பட்டதன் பின்னணியில் இருப்பது யார்? ஹைதராபாத்தில் காதலுக்கு தடையாக இருந்த கணவரை நியூ இயர் பார்ட்டி வைத்து கொன்ற மனைவி காதலனோடு கைது செய்யப்பட்டுள்ளார். கணவனை காணவில்லை என்று நாடகமாடியவரின் வேஷம் வெளுத்தது எப்படி? மும்பையில் ஹனிமூன் செல்லவிருந்த இன்ஸ்டா பிரபலத்தை ஏர்போர்ட்டில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். தாய், சகோதரி, தாத்தா, பாட்டி என குடும்பமே சேர்ந்து ஓய்வு பெற்ற பொறியாளர்களிடம் 5 கோடி ரூபாய் ஏமாற்றியது எப்படி? நடிகை அதிகா ஷெட்டி, அவரின் கணவர் KL ராகுல், நடிகை தியா மிர்சா போன்ற பிரபலங்களின் கையெழுத்தை போலியாக போட்டு விளம்பரங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக மீடியா நிறுவனத்தை சேர்ந்த சீனியர் மேனேஜர் 1.14 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். பல வருடங்களாக நடந்து வந்த மோசடி வெளிவந்தது எப்படி? கிருஷ்ணகிரி அருகே சொத்து தகராறில் மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். நெஞ்சை உறைய வைக்கும் வைரல் வீடியோவின் பின்னணி என்ன? தாய்லாந்தின் பட்டயாவிற்கு உல்லாச சுற்றுலா சென்ற இந்தியரை அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் சேர்ந்து காலணியால் தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் தொழிலாளிகளுடன் தனிமையில் இருந்துவிட்டு பணம் தர மறுத்ததால் தாக்குதலா? அருகே கிரானைட் அதிபரை கடத்திய சென்னை இளம்பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கருப்பு பணத்தை வெள்ளையாக்க கமிஷன் அடிப்படையில் செயல்பட்ட கும்பலின் பகீர் பின்னணி என்ன?